ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கரண்ட் எஜுகேஷன் நியூஸ், அதாவது பிரேக்கிங் நியூஸ். அரையாண்டு பொதுத் தேர்வு ரத்து அண்ட் தென் ரெடியூஸ்டு சிலபஸ். ஆன்லைனில் கல்வியை தொடர அரசு முடிவெடுத்துள்ளது. ஜான்வரி ஸ்கூல் ரீஓப்பன். இது பற்றி எல்லா நியூ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் ஒரு இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. அரையாண்டு பொதுத் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு அரசு பள்ளிகளில் ரத்து செய்யப்படுகின்றது மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ரத்து செய்யப்படுகின்றது. தனியார் பள்ளிகள் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த அறிவிப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அது எப்படின்னா, அரசு பள்ளிக்கு கேன்சல், பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இருக்கு. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இன்னைக்கு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ரெடியூஸ்டு சிலபஸ். ரெடியூஸ்டு சிலபஸ் பற்றி இன்னைக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 50% பாடத்திட்டம் குறைக்கப்பட்டுள்ளது மற்றும் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு 35% பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மற்றும் இந்த கொரோனா பரவல் காரணமாக இப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணனால ஒரு சில காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொரோனா உறுதியாயிருக்கு. கொரோனா பரவுது அப்படின்றனால ஆன்லைன் மூலமாகவே கல்வியை தொடர முடிவு செய்துள்ளது தமிழக அரசு. மே மாதத்துக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி மறுபடியும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ளவங்களை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு மனு பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குது. இது நியூஸ் 18 தமிழ் என்ற அஃபிஷியல் யூடியூப் சேனலில் மற்றும் தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பப்பட்டது. வேறு சேனல்லையும் நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள். இது நியூஸ் 18 தமிழ் அப்படின்ற அஃபிஷியல் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நியூஸ் 18 தமிழ் அந்த சேனலில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வைக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி நடத்தலாமா வேண்டாமா அது மாதிரி இருக்க இந்த 2 முடிவை எடுப்பாங்க. அதாவது நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமேட்டு எடுப்பாங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ்டு சிலபஸ். இதை பற்றி ஆன்லைன் கல்வியை தொடர முடிவு எடுத்துள்ளது அப்படின்றதையும் நியூஸ் 18 தமிழ் இந்த சேனலில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. ஜான்வரி ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது இன்னைக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜான்வரி 4 ஸ்கூல் ரீஓப்பன் எதுக்கு அப்படின்னா, புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மற்றும் அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைம் பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் இருந்து அதோட டைம் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதியில இருந்து காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என்று கூறியிருக்கிறாங்க. மற்றும் இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 18ஆம் தேதியிலிருந்து முழுவதுமாக செயல்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க புதுச்சேரி அரசு. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு கரண்ட் பிரேக்கிங் நியூஸ் அண்ட் நியூ அனௌன்ஸ்மெண்ட்னு கூட சொல்லலாம். எல்லா கவர்மெண்ட்டும் வெளியிட்டுள்ள ஒரு இதுதான். இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே வேண்டும், அதாவது டெய்லி கரண்ட் எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவை முடிச்சிடலாம். பாய்.
See you.